வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் வந்து மைக்ரோ சர்வீசஸ் டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டாக இருக்கிறது மைக்ரோ சர்வீசஸ். இதை பேஸ் பண்ணி கிளவுடில் நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. அந்த டூல்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர், மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ரெண்டு இருக்கு. மோனோலித்திக் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக டெவலப் பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். இப்போ மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னா, இப்போ பிசினஸ் லாஜிக் பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபிளைட் புக்கிங் கம்பெனி எடுத்துக்கும். அதுல வந்து ஃபிளைட் புக்கிங் பண்றது, அப்புறம் பைலட்டை மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் ஃபிளைட் ஷெட்யூல் பண்ணு சொல்லிட்டு நிறைய லாஜிக்கலா இருக்கும். இது எல்லாமே ஒரே டேட்டா பேஸ்ல தான் இருக்கும், ஒரே டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்டாக்காக தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா, ஒரு சின்ன மாடிஃபிகேஷனுக்கு கூட அந்த பெரிய ப்ராஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்டில் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ மைக்ரோ சர்வீஸ்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் லாஜிக்கும் தனித்தனியான மைக்ரோ சர்வீசஸ், அதாவது தனித்தனி அப்ளிகேஷன், தனித்தனி டேட்டா பேஸ். அது ஒரு மைக்ரோ சர்வீசஸ் வேணும்னா பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்ணலாம், ஒரு மைக்ரோ சர்வீசஸ் கிளவுட் கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஸ்டாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் 1 Java based, application 2 Python based. It depend upon the requirement. இப்போ analytics based application இருக்குன்னா நம்ம Python யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்ல ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா இதுல என்ன சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதை மேனேஜ் பண்றது தான் சேலஞ்ச். அதாவது நீங்க மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே டெக்னாலஜி ஸ்டாக், ஒரே டைப் ஆஃப் டேட்டா பேஸ், அப்போ மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா மைக்ரோ சர்வீசஸ் அப்படி கிடையாது. நீங்க வந்து அப்ளிகேஷனை வந்து குயிக்காக டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் மேனேஜ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் தான் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. அதுதான் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மைக்ரோ சர்வீசஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நெட்ஃப்ளிக்ஸ், உங்களுக்கே தெரியும், நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் ஸ்ட்ரீமிங் கம்பெனி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை எடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க. அதுக்கு அடுத்தது அமேசான், உபர், கொக்கோகோலா, ஈபேன்னு சொல்லிட்டு போகலாம். இது டாப் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மைக்ரோ சர்வீசஸை. இப்போ நிறைய கம்பெனி, இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய கேப்ஜெமினி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் அவங்க கிளைண்ட் கிட்ட மைக்ரோ சர்வீசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கிளவுட் த்ரூவும் பண்றாங்க. இப்போ இந்த ஆர்கிடெக்சர்ல இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அக்கௌண்ட் சர்வீஸ், இன்வென்ட்ரி, ஷிப்பிங், இது எல்லாமே தனித்தனி மைக்ரோ சர்வீசஸ். இதுக்கு தனித்தனி டேட்டா பேஸ் இருக்கு. இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா பேஸ் MySQL, ஒரு டேட்டா பேஸ் Oracle. இது எல்லாமே டிபெண்ட் அப்பான் த ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் டிஃபரெண்டான டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்ல டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லா மைக்ரோ சர்வீசஸுமே நீங்க டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மொபைல், இல்ல வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன், இல்லைன்னா இங்கிருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து இன்டகிரேட் பண்ற மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், மைக்ரோ சர்வீஸ்ல பண்ண முடியும். இப்போ மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிப்ளாய்மெண்ட் தான். அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது, மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா மல்டிபிள் டேட்டா பேஸ், மல்டிபிள் டெக்னாலஜி ஸ்டாக் இல்லையா. அப்போ இதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் கண்டெய்னர், அதாவது கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் த்ரூவா என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கண்டெய்னர் இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டெய்னர் இன்ஜின் அதான் டாக்கர். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டெய்னர் அப்படின்னா உடனே டாக்கர், ஏன்னா டாக்கர் தான் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு. இப்போ இப்படி சொல்லுங்களேன், போட்டோ காஃபி அப்படிங்கிறது ஜெராக்ஸ், ஏன்னா கம்பெனி பேரை சொல்லிடுறோம். அந்த மாதிரி தான் இப்போ டாக்கர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கண்டெய்னர் இன்ஜின், ரைட்டா. அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாக்கர் கான்செப்டை நீங்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸ் இருக்கு, அது இல்லாமல் நம்ம கோர்சஸே இருக்கு. பட் இங்கே நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, டாக்கர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சோர்ஸ் கூட இமேஜாக மாற்றணும், அதுக்கப்புறம் அதை கண்டெய்னராக ரன் பண்ணணும். அப்படி இமேஜாக மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இமேஜ்குள்ளேயே அதோடைய ரன் டைம், அதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, அது ஜாவா பேஸ்டாக இருந்தால் JDK இருக்கணும், பைத்தான் பேஸ்னா அதுக்கு பைத்தான் சாஃப்ட்வேர் வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட்னா Node.js வேணும். இந்த எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்பைல் பண்ணிடுவாங்க, ஒரு பண்டில் ஆக்கிடுவாங்க, அதுதான் இமேஜ். அது இல்லாமல் அப்ளிகேஷன்
ஃபங்க்ஷன் கோட் அண்ட் டிபெண்டன்சிஸ் இருக்கும். அதாவது வெறும் ரன் டைம் மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான டிபெண்டன்சியும் கோடும் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டாக்கர் இமேஜுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நீங்க இன்னும் டாக்கரை பத்தி லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு வந்து டாக்கர்ல ஒரு ஐடியா இல்லை, நீங்க டைரக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாணவன் லேர்ன் கோட்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதுவுமே வந்து பேசிக் இல்லாம அட்வான்ஸ் கான்செப்டே போக மாட்டோம். நீங்க இங்க படிக்கிறது கிளவுட், அதுல ஒரு பார்ட் தான் கண்டெய்னர். நீங்க கண்டெய்னர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 கோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரீ கோர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, இன்னொன்னு வந்து பிரீமியம் கோர்ஸ் இருக்கு. பிரீமியம் கோர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா ரொம்ப டீடைலாவே டாக்கர் படிக்கலாம். நீங்க ஒரு டெவாப்ஸ் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டாக்கர் படிங்க கம்ப்ளீட்டா.